இதெல்லாம் வணக்கம். இது சிஎம் விஜயை யார் தப்பாக பேசினாலும் கண்டிப்பாக ஜெயிலில் கொண்டு பிடிச்சி போகணும். இப்போ அந்த ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் எதுக்கு தேவையெல்லாம் விட்டீங்க? அவர் ஊழல் பண்ணாமல் இருந்தாரா? எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்காரு, லஞ்சம் கோடி கணக்கில் காசு இது பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு நீங்கள் வெளியே விட்டீங்க? நீங்கள் அப்படி வெளியில் விட்டீங்கன்னா தான் அடுத்து வர்றவங்களும் அப்படியே போயிட்டே இருப்பான். வெளியில் விடக்கூடாது. ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பிடிச்சி விசாரணை பண்ணி அவங்க வீட்டில் எல்லாத்தையும் சக்தி பண்ணணும். எவ்வளோ சொத்து வச்சுருக்காரு, அதிக சொத்து வச்சு அதெல்லாம் பறிமுதல் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணுங்கள் சார் விஜய் சார். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணினா தான் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நீ சும்மா உங்களை பேசிட்டு சொல்லி கொண்டு 2 3 வாட்டி ஜெயிலில் கேட்க வைக்கிறது இல்லை. ஒரே நாள் மறுநாள் வந்துடுறாரு. அப்புறம் எதுக்கு நீ ஜெயிலுக்கு பிடிச்சிருக்கீங்க? தேவையில்லை. வீட்டில் இருந்து போகிறாரு அவர், பேசிட்டு போகிறாங்களே. நீ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போடுங்க. அவங்க சொத்து எவ்வளோ வச்சுருக்கோ அதையும் பறிமுதல் பண்ணுங்கள். லஞ்சம் வாங்கியிருக்காரா, அதுக்கு ஒரு கேஸை போடுங்க. போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு உள்ளே போடுங்க. அப்போ தான் அடுத்த திமுககாரங்க யாரும் பேச மாட்டாங்க. நீ விட்டதுக்கப்புறம் திருப்பி அதே பலவாடி பேசத்தான் செய்வாங்க. திருப்பி அடுத்த திருப்பியும் பேசி தானே செய்கிறாரு. அவங்களாம் அந்த கொள்ளை அடிக்க அவங்க ஓவர் போட்ட கொள்ளை அடிச்சிருக்காங்க அவங்க கட்சியில். அதெல்லாம் ஊற்றி மூடிடுவாங்க. ஏன்னா நல்லா செய்கிற ஆளை தப்பாக பேசுகிறது, அதெல்லாம் என்ன இது? நீதிபதி என்ன பண்ணுறாரு? கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்காரா? நான் கேட்குறேன். கடவுளுக்கு அப்புறம் நீதிபதி தான். அவர் எதுக்கு நம்பியிருக்கோம்? இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிலில் பிடிச்சி போடணும், ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ ஜெயிலுக்கு இப்போ அனுப்புகிறது. நீங்கள் உடனே அவர் தப்பு பண்ணலை அப்படி ஏன் நீ வெளியே விடுறீங்க? அப்போ நீதிபதி உங்களுக்கு லாய்க்கில்லையே. உங்களுக்கு வச்ச அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு லாய்க்கில்லை நீதிபதி சார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி யாரோ அவங்க செய்ய தயவுசெய்து சொல்கிறேன், அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். கரெக்டாக அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பணியில் இருக்கட்டும். ஏன்னா ராஜினாமா போட்டால் அடுத்தவங்க வந்துடுவாங்க, அடுத்து தருவாங்க. அதனால் நேர்மையால் உள்ளே இறக்குங்க. அவர் தேவையில்லை. இப்படி 1 நாள் 2 நாளாக அனுப்புறதுலாம் தேவையில்லாத இல்லை. அந்த நீதிபதிங்கிறது ஒரு வேஸ்ட்டு. அவர் வேண்டாம். அவரை வேலையை ராஜினாமா பண்ண சொல்லிடு. ஏன்னா இப்படி பேசுவாங்க. அவங்கள உடனே 1 நாளில் ரிலீஸ் பண்ணி அது எதுக்கு அப்படி ஜெயிலில் பிடிச்சி போடணும்? சும்மா உட்கார வச்சுட்டு அங்கே சோத்தை தின்ட்டு வெளியில் அனுப்பிடுறதுக்கா? நானும் ஜெயிலுக்கு போய்ட்டு விஜய் படிய சொன்ன நானும் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கா? பிடிச்சா 5 வருஷம் 6 வருஷம் உள்ளதுக்கு போடுங்க. இல்லை தயவுசெய்து பிடிக்காதீங்க, விடுங்க. நாய் மாதிரி குலைச்சிட்டு கிடக்கட்டும். அவங்களுக்கு தான் வாய் வலிக்கும்.